திரு மதிவதனி, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அப்போ கல்வியோட பாடத்திட்டங்கள் முறைகள் மாறணும், சொல்லிக் கொடுக்கிற முறைகள் மாற வேண்டிய தேவை இருக்கு. முன்னாடி சார் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். சுகர் பிபிலாம் இருக்கா? சுகர் பிபிலாம் இருக்கான்னு கேட்டேன். அது நான் என்னுடைய மருத்துவர்கிட்ட பேசிக்கிறேன். மருத்துவர்கிட்ட தானே பேசுவீங்க? மருத்துவர்கிட்ட தானே பேசுவீங்க? எனக்கு இல்ல மருத்துவர்கிட்ட தானே பேசுவீங்க, வழக்கறிஞர்கிட்ட வந்து அதை பேச மாட்டீங்க. மதிவதனிட்ட அவசியம் இல்லல்ல. அப்ப உங்களுக்கு சுகர் பிபி இருக்கான்றத ஒரு ஷோல வந்து ஒருத்தட்ட பேச வேண்டிய அவசியம் எப்படி இல்லையோ, பார்வை குறைபாடோடு பிறக்கிறது அவங்களுடைய பூர்வ ஜென்மது அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எனக்கு சுகரும் எனக்கு பிபி இருந்தால் அதுவும் பூர்வ ஜென்மத்தில் உள்ளதுதான். நல்லது. ஏன் மருத்துவர்கிட்ட போறீங்க? ஏன் மருத்துவர்கிட்ட போறீங்க? பூர்வ ஜென்மத்துக்கு தானே அனுபவிக்கிறீங்க. பூர்வ ஜென்மத்துக்கு அனுபவிக்கிறீங்க. ஏன் ஹாஸ்பிட்டல் போறீங்க? அனுபவிச்சுட்டு போங்களேன். பிபி உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு போங்க. எதுக்கு ஹாஸ்பிட்டல் போறீங்க? அவ்வளவுதான். நான் கேள்வி கேட்டுட்டேன். அறிவுசால் வழக்கறிஞர் பிறர் வழக்கை வாதாடுவோர் அவசியம் இல்ல. ஒண்ணே ஒண்ணு, மக்களுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். அவரை வந்து அஃபெண்ட் பண்ணணும், அவரை கஷ்டப்படுத்தணும் நம்பிக்கை இருக்கு. சரிங்க சார், நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து பிபி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ரத்த கொதிப்பு இல்ல. சுகர் இருக்கா? இதுவரை இல்ல. சுகர் இருக்கா? நான் இனிமையா பேசுறேன், அதுல இருந்து தெரியலையா? இனிமையா இன்னும் கூட இனிமையா பேசலாம். சுகர் இருக்குல்ல, அவ்வளவு இனிமையா இருக்கிறதுனால சுகர் இருக்கலாம். இல்ல இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி, இந்த ஷோக்கு சம்பந்தம் இல்ல. பொதுமக்கள் கிட்ட அதான் ஏன் கேட்டேன்றத நான் மக்களுக்கு சொல்றேன். எனக்கு ஒரு நோய் இருக்கு, அது எந்த நோயா வேணா இருக்கலாம். சாருக்கு சொல்றேன், அவருக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் வந்து பூர்வ ஜென்மத்தினுடையதுன்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட பிறகு மருத்துவர்கிட்ட போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் பகுத்தறிவு. நான் ஒத்துக்கிட்டேன், இது என் பூர்வ ஜென்மம், நான் பாட்டு வீட்லயே படுத்து கிடக்குறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி சங்கராச்சாரியாரும் சொல்லல. கடைசி வரைக்கும் மருத்துவமனைக்கு போய் தான் அவர் இறந்தாரு. அப்படி இறக்கின்ற போது இது அவர் பூர்வ ஜென்மம் அப்படின்னு யாரும் துள்ள துடிக்க ஒருத்தர் விட மாட்டாங்க. அப்ப அந்த பூர்வ ஜென்மன்றது ஒண்ணு கிடையாது. ரெண்டாவது, திரு நாகராஜ் சார் பேசினதுல ஒரு 3 கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். முதல் விஷயம், இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். மகாவிஷ்ணு பேசின உடனே ஒரு பார்வையற்றவரை பார்த்து, ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்து உன் பேரை சொல்லுன்றாங்க. அந்த இடத்துல அவருடைய பேர் சங்கரா இருந்தனால முடிஞ்சது, ஒன்னும் பிரச்சனை இல்லாம. ஆண்டனியாவோ அக்பரா இருந்தா இவங்க அந்த பிரச்சனை திசை மாத்த பேர் கேட்டாரா? பேரை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, அவரு அழகா திரு நாகராஜ் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே ஒத்துக்கிட்டாரு. பிஜேபியோட ஸ்டேட்மெண்ட் அது. காலையில இருந்து எல்லாம் தான் பேசுறாங்க. ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கிட்ட பேசின கேள்வி கேட்டத இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்தணுமா? முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறது ஆரியத்தினுடைய பிஜேபியினுடைய அஜெண்டா. ஒரு மாற்றுத்திறனாளிய நீங்க எல்லாரும் முன்னாடி அக்யூஸ் பண்ணா அவங்களுக்காக ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரே நேர்ல வந்து நிப்பாருன்றது திராவிடம். இந்த 2 சித்தாந்த போர் தான், அதான் இந்த 2 சித்தாந்த போர் தான் இங்க 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அவர் சொல்றப்ப நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், சொல்லித்தர வேண்டாமா? பண்பாட்டை சொல்லித்தர வேண்டாமா? தர்மத்தை சொல்லித்தர வேண்டாமா? சனாதன தர்மத்தை சொல்லித்தர வேண்டாமா? சாரும் கேட்டாரு, பாரம்பரியத்தை சொல்லித்தர வேண்டாமா? உங்களோட பாரம்பரியம் சனாதனம் எல்லாம் என்னவா இருந்துச்சு? சதின்னு சொன்னீங்க. பொம்பளை பிள்ளைங்கள ஆண்கள் கணவர் இறந்த உடனே தூக்கி போடணும், நீங்க அதை சொல்லி கொடுத்துருவோமா? சிலபஸ்ல வச்சிருவோமா? குழந்தை திருமணம், பிறந்த உடனே 1 வயசுல குழந்தை திருமணம் பண்ணி விதவைகள் இருந்தாங்க, அந்த கதையை சொல்லுவோமா? விதவைகளை நீங்க என்னென்ன கொடுமைப்படுத்துனீங்கன்னு சொல்லுவோமா? இங்க மொட்டை பாப்பாத்தின்னு ஒரு வழக்கம் இருந்தது, அதை திரும்ப சொல்லி கொடுப்போமா? 4வது முக்கியமானது, நீங்க சொல்லக்கூடிய மனு தர்மத்துல எதை கொண்டு போய் சொல்லி கொடுப்பீங்க? பிராமணன் இருந்தாங்க, வைஷ்யர் இருக்காங்க, சத்திரியன் இருக்காங்க, சூத்திரன் இருக்காங்க, இவங்கெல்லாம் இழிஜாதி, இவங்களெல்லாம் பேர் நல்ல பேர் வைக்க கூடாது, இவங்கெல்லாம் இப்படி அப்படின்னு சொன்னதை சொல்லி கொடுப்பீங்களா? பெண்கள் சுதந்திரம் இல்லாம இருக்கணும்னு சொன்னதை சொல்லி கொடுப்பீங்களா? எதை சொல்லி கொடுப்பீங்க? இதை ஏதாவது நீங்க புக்ல ஃப்ரேம் ஒர்க்ல வைக்க முடியுமா? இதே ஃப்ரேம் ஒர்க்கை என்சிஆர்டி சிலபஸ்ல வச்சிருக்காங்க. இவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பிரச்சனை பண்றீங்கன்னு. நாங்க தமிழ்நாட்டுல பிரச்சனை பண்ணதுனாலதான் அறிவியல் சிலபஸ் இங்க இருக்கு. இல்லன்னா பிரதமர் போய் முதலையில இருந்து தப்பிச்சு வந்தாருன்ற கதையை அவங்க வைப்பாங்க. நாங்க இவ்ளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனாலதான் அறிவியல் கருத்துகள் பாட புத்தகத்துல வருது. 3வது, ரொம்ப தெளிவா கேட்டாரு, கல்வி கடவுள் சரஸ்வதி தானே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நியாயமா நீங்க வச்சுக்கலாம். நாங்க ஒரே ஒரு கேள்வி திரும்ப என்ன கேட்டோம்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி கடவுள் சரஸ்வதி தானே, இங்க நம்பிக்கை வந்ததுல இருந்து கல்வி கடவுள் சரஸ்வதி தானே, ஏன் சரஸ்வதின்னு பேர் வச்ச பாட்டிகள் 100 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கவே முடியல? பெண்களுக்கு ஏன் கல்வியே இல்லாம ஆச்சு? எங்க போயிட்டாங்க? அப்படின்ற கேள்வியை கேட்கறதுதான் பகுத்தறிவு. இத நான் ஒரு ஷோல வந்து நாகராஜ் சார்ட்ட கேட்கலாம், இத நான் ஒரு ஷோல வந்து நித்யானந்தம் சார்ட்ட கேட்கலாம். பள்ளிக்கூடத்துல போயிட்டு நான் தீக்கால இருந்து வந்திருக்கேன், இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க போறேன்னு ஸ்கூல்ல போய் நின்னுட்டு நான் கேட்டேன்னு சொன்னா, இதே பிஜேபி ஏன் திராவிடர் கழகத்தினுடைய கருத்தை போய் ஸ்கூல்ல பேசுறீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? எங்களுடைய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. இதே கடவுள் மறுப்பு கொள்கையோட என்ன ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்க, காலேஜுக்கு கூப்பிடுறாங்க, போகக்கூடிய இடத்துல எல்லாம் நான் கடவுள் மறுப்பு வாசகத்தை பிரசங்கம் பண்ணா, அதையே நான் ப்ரீச் பண்ணா இவங்க ஏத்துப்பாங்களா? ரெண்டாவது முக்கியமானது, இந்த மகாவிஷ்ணு என்ற நபர் யார்? அந்த புள்ளிக்கு ஏன் வரமாட்டாங்க?
பிஜேபி ஏன் இவ்வளவு துடிக்குது மகாவிஷ்ணுவை காப்பாத்த? ஏன் காப்பாத்த துடிக்குதுன்னு சொன்னா மகாவிஷ்ணுவை மட்டும் இல்ல, இதே மாதிரி யார் வந்தாலும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் காப்பாத்த துடிக்கும். இருங்க, தெரிஞ்சுதான்றது அரசுன்னு சொல்றது தவறான வார்த்தை. ஏன்னு கேட்டா சார், நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய ஒரு புகைப்படத்தை காட்டி தொடர்பு இருக்கான்னு கேக்குறோம். கோபிநாத்னு சொல்லி ஒருத்தர், கார்த்திக் கோபிநாத்னு, அவர் வந்து சட்டக்கல்லூரியில கூட படிச்சாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டுல இருக்கிற கோவிலுக்கு போய் நான் சீரமைச்சு கொடுக்கறேன்னு கோடி கணக்குல காசை சுருட்டிட்டாரு. சுருட்டினவரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட திரு அண்ணாமலை அவர்களோடு போட்டோ எடுத்திருந்தாரு, அமித்ஷாவோடு போட்டோ எடுத்திருந்தாரு, வானதி சீனிவாசன் அவர்களோட போட்டோ எடுத்திருந்தாரு, எல்லா பிஜேபி காரங்களோட போட்டோ எடுத்து நான் பிஜேபியில மிக முக்கியமான ஆளுன்னு அவரே எக்ஸ்போஸ்டும் பண்ணியிருந்தாரு. அப்ப கேள்வி கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு போட்டோ எடுத்ததுனாலயே பிஜேபியோட தொடர்பு ஆயிடுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டாம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்க்க வராங்க, அப்படி இவர் பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பள்ளிக்கு அவரை ஏன் அனுமதித்தாங்க அப்படின்ற கேள்விய அவங்க மட்டும் கேட்கல, நாங்களும் அதுதான் கேட்கிறோம். பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்கு எங்களால ஒரு ஸ்கூலுக்குள்ள எளிமையா போக முடியலையே, இவர் எப்படி உள்ள வந்தாருன்னு கேட்டா தலைமை ஆசிரியரோட அவங்க பேசின வீடியோ லீக் ஆயிருக்கு. அந்த வீடியோல அந்த மேம் கேக்குறாங்க, அந்த தலைமை ஆசிரியர் கேக்குறாங்க, என்ன பேச போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு மகாவிஷ்ணு யாருன்னு தெரியாதுல்ல. அப்ப யார் கூட்டிட்டு வந்தான்னா பள்ளி மேலாண்மை குழுல இருந்து ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்கன்றாங்க. இததான் நாங்க என்ன சொல்றோம்னா, பள்ளி மேலாண்மை குழுல இருந்து நான் போய் பரிந்துரை கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டில இருக்கேன், நான் போயிட்டு எங்களோட கழக தலைவர் ஆசிரியரை வந்து உங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஒரு லெட்டர் கொடுக்குறேன். உடனே கூப்பிட்டுருவாங்களா? தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும்ல, தலைமை பொறுப்புல இருக்கவங்க தான் அதை பார்க்கணும். தலைமை ஆசிரியர் மேல என்ன தவறுன்னு கேக்குறமே, யாருன்னு பார்க்க மாட்டாங்களா? யாரனாலும் ஸ்கூலுக்குள்ள கூப்பிட்டுருவாங்களா? சரி, ஸ்கூலுக்குள்ள கூப்பிட்டுட்டாங்கல்ல, அவர் பேசுறாருல, பேசுறப்ப எவ்வளவு அபத்தமான வாதங்கள், அறிவியலுக்கு புறமான வாதங்கள். நான் திரும்பியும் கேள்வி கேட்கிறேன், கேட்டா நித்யானந்தன் சார் கோச்சுப்பாரு, அதனால நானே சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு முன்னாடிதான் அவர் வந்து கார்ல இறங்கினாரு, திரும்ப கார்ல தான் போவாரு. நான் அவர்கிட்ட சொல்றேன், நீங்க கார்ல எல்லாம் போகாதீங்க, அது அறிவியலுங்க, மந்திரம் போட்டு வீட்டுல போய் இறங்கிடுங்கன்னு சொன்னா அது தட்டையான வாதம் இல்லையா? அது எவ்வளவு முரணான அறிவியலுக்கு புறமான வாதமா? இதை நான் ஒரு ஷோலயே பேச முடியாது. ஸ்கூல்ல நின்றுட்டு அந்த மகாவிஷ்ணு பேசுறாரு, மந்திரங்கள் அழிந்து விட்டன, அந்த மந்திரங்கள் இருந்தால் அதை போட்டா நீ பறந்துடலாம், நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், மருத்துவ குணம் சரியாயிடும்ன்றாரு. இத 2024 பள்ளி குழந்தைகள்கிட்ட போய் பேசுறீங்கன்னா இந்த குழந்தைகள் நாளடைவுல என்னவா மாறணும்னு நினைக்கிறாங்க? நான் பெற்றோர்களிடத்துல இருந்து ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரு பேரண்டா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப ஆன்மீக நம்பிக்கை, எனக்கு ரொம்ப கோவிலுக்கு 365 நாள் போறேன்னு வச்சுப்போம். என் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு நினைப்பனா, ஜோசியம் பார்க்கணும்னு நினைப்பனா? என் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு நினைச்சா என் பிள்ளைக்கு கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் பயாலஜியும் தேவையா? இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த முறை இந்த முறை அப்படியே பறந்துடலாம் இப்படியே பறந்துடலாம்ன்ற மந்திரம் தேவையா? இது ஒரு கேள்வி. 2வது முக்கியமானது, இந்த மகாவிஷ்ணுவுடைய நீங்க போய் அவங்க பேஜ்ல பாருங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போட்டு இவருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு? மினி நித்யானந்தமா, நான் சொல்றது அந்த கைலாச நித்யானந்தம், அவரா வாழ்ந்துட்டு இருக்காரு. கொடைக்கானலுக்கு போறாங்க, ரீட்ரீட் ப்ரோக்ராம்ன்றாங்க, நான் வந்து 4000 கொடு, 5000 கொடு, 10,000 கொடுன்னு வாங்கிக்கிறாங்க. இவர் யாரு சார்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க, பள்ளி கல்வித்துறை கூப்பிட்டது தப்பு, அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாச்சு. வக்காலத்து வாங்கக்கூடிய பிஜேபி என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் மகாவிஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்றீங்க?